மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால் குளிரூட்டும் நிலையம் ஆம்பூரில் நிறுவப்பட்டிருந்த இது ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் 2/12/2020 மூடப்பட்டு விட்டது. இப்பொழுது அதை சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வில்வநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆம்பூர் பால் குளிரூட்டும் நிலையம் சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் சொந்த இடத்தில் சொந்த கட்டிடத்தில் 43 ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்டு 50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இதில் நாளொன்றுக்கு 40,000 லிட்டர் பால் குளிரூட்டம் செய்து வேலூர், சென்னை ஆகிய நகரங்களுக்கு டேங்கர் லாரி மூலம் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது. அதன் பின்பு 1999ஆம் ஆண்டு மாண்புமிகு டாக்டர் கலைஞர் ஆட்சியில் பாக்கெட் பாலும் தயார் செய்து அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது. இது நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல 2020ஆம் ஆண்டில் சரிவர பால் உற்பத்தியாளர்களுக்கு குறித்த காலங்களில் பணப்பட்டுவாடா செய்ய தவறிய காரணத்தினால் தனியாரிடம் பால் ஊற்ற ஆரம்பித்த காரணத்தினால் மூடப்பட்டுள்ளது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மீண்டும் பால் உற்பத்தியாளர் சங்கங்களை கூடுதலாக அதிகப்படுத்தி அதை புதுப்பித்து தர முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 14 பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. வேலூரிலும் திருப்பத்தூர் மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு அங்கே ஒரு யூனியன் ஆரம்பித்து பால் மிக சொற்பமாக வருகிறது, 19 லிட்டர் தான் வருகிறது. ஆகவே அதையும் கூட குளிரூட்டுவதற்கு 7 குளிரூட்டு நிலையங்கள், இப்பொழுது 3 குளிரூட்டு நிலையங்கள் போட்டுக்கிறோம், வரப்போகுது. அதில் 2 பேருடைய தொகுதியிலும் ஒன்று வருகிறது. ஆகவே இவையெல்லாம் சரிவிதம் 50,000 லிட்டர் வந்தால் தான் ஒரு யூனியன் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். 1000 இடத்துல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். அது டிஆர் மில்க் என்ற அடிப்படையில் நிறைய சங்கங்களை ஆரம்பித்து 50,000 லிட்டர் பால் குளிரூட்டு நிலையம் வருகின்ற பொழுது இந்த உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த ரிப்பேர் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வில்வநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டில் தொகுப்பு பால் குளிர்விப்பு மையம் வர இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதை குறிப்பாக ஆம்பூர் தொகுதியில் ஒன்று வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் ஆவின் அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வாடகை கொடுத்து இயங்கி வருகிறது. இது நாள் வரை திருப்பத்தூரில் பாதுகாப்பு அறைகள் இல்லாத காரணத்தால் ஆம்பூர் குளிரூட்டும் நிலையம் கட்டிடத்திலேயே பால் உற்பத்தி பொருட்கள் மற்றும் ஐஸ்கிரீம் வகைகள், மினரல் மிக்சர் தீவனம் மற்றும் தளவாட சாமான்கள் ஆகியவை பால் குளிரூட்டும் நிலையத்தில் இருப்பு வைக்கப்பட்டு தினந்தோறும் சுமார் 45 கிலோமீட்டர் எடுத்து செல்லப்படுகிறது என்பதை தெரிவித்து, இந்த அலுவலகமும் இந்த பாதுகாப்பு அறையும் ஒரே இடத்தில் இயங்க அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பாலூர் குளிரூட்டும் நிலையங்கள் வந்து 3 இந்த தடவை திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு கொடுக்குறோம். அதில் ஒன்று நம்முடைய ஆம்பூர் தொகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வரும் கொடுக்க போகிறோம். ஆனால் பால் உற்பத்தி மிக குறைவாக இருக்கிறது, 19 லிட்டர் தான் வருது. அதை வந்து வேலூருக்கு மற்ற ஊருக்கு நம்முடைய பால் புளிப்புத்தன்மை அதிகமாக ஏற்படுது திரும்பத்தூரங்கள் போகிறதுனால. அதனால் இவையெல்லாம் சரி செய்து தான் இந்த பால் குளிரூட்டும் நிலையங்கள் விடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த 3 குளிரூட்டு நிலையம் தொடங்கிய பிறகு அதற்கு பிறகு இந்த ரிப்பேர் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி மேற்கொள்ளலாம் என்பதே என்னுடைய கருத்து. ஆகவே அந்த அடிப்படையிலே செயல்படுத்த முடியும் என்பதை உறுப்பினர்களுக்கு உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆண்டு 33 குளிரூட்டு நிலையங்களை கொடுக்க இருக்கிறோம். அதில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கே ஒரு குளிரூட்டு நிலையம் என்று வருகின்றது. 27 போக ஏதாவது சில இல்லாத இடங்களில் அதிகமாக கொடுக்குறோம், 1க்கு பதிலாக 2 கொடுக்குறோம். ஆகவே நம்முடைய உறுப்பினர் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் எந்த பகுதியிலே போட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அவர் சொன்னால் பால் 10,000 லிட்டர் வந்தால் நிச்சயமாக போடலாம். ஆகவே அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அந்த ஊரின் பெயரை அவர் குறிப்பிட்டு எழுதி தர வேண்டும் என்று
நான் உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ் பாலாஜி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்கழுக்குன்றம் வட்டத்தில் தத்தலூர் பகுதியில் ஒரு பால் குளிரூட்டும் நிலையத்தை அமைத்து தர அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். ஒரு மாவட்டத்திற்கு 1 அல்லது 2 என்ற அடிப்படையில் குளிரூட்டு நிலையங்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அமைக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொல்லுகின்ற நம்முடைய திருப்போரூர் தொகுதிக்கு ஒரு பால் குளிரூட்டு நிலையம் நிச்சயமாக அமைத்தரப்படும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஊரை மாத்திரம் அந்த குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.